ஸ்கூல் யூனிஃபார்ம் போட விட்டுருக்க சார் யூனிஃபார்ம் போட்டு காய போடுங்க சார். வாங்க நீ ஏன் படிக்க சார் உங்களுக்கு விஷயமே தெரியாதா? எனக்கு குழந்தை வந்துருக்கு சார். ஓ உங்க அக்கா குழந்தை வந்துருச்சா? சரி இனிமே நடக்காம பாருங்க சார். நான் என்ன சார் பண்றது? நான் எங்க மக்கள்கிட்ட சொல்றேங்க சார். ஆஹா ஆரம்பத்திலே ஆரம்பிச்சா இப்படியே போயிட்டு இருந்தா நீங்க கிளாஸ் போயிடும். சரி நம்ம படத்துக்கு போலாமா? நான் பட்டுக்கு போலாம் சார். படத்துக்கு இல்லடா போலாமா? பாடுங்க சார். போலாம் சார். சரி இங்கிலீஷ்ல மொத்தம் எத்தனை இருக்கு? மொத்தம் 57. 57ஆ? 46. 46ஆ? 34. 34ஆ? சட்டு போட்டு நல்லா முடியும் வாங்க சார். இருக்கு பையனே இங்கிலீஷ்ல மொத்தம் 26 எடுத்துருக்கா. அவ்வளவுதான் இருக்கா? ஆமா. அதுல உனக்கு பிடிச்ச எழுதியது? எனக்கு பிடிச்சது எப்பவுமே நீ எஸ்கே சூர்யா ரசிகனா இருப்பேன்னு நினைச்சேன். சார் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த போட்டு ரவுண்ட் போட்டே சார். நான் குட்டி பையன் தானே. வெரி குட் வெரி குட். நல்ல பையனா இருக்க. சரி இப்போ நம்ம மேட்ச் போலாமா? மேட்ச் இல்லடா கணக்கு. கணக்கு பண்றதா சார்? கணக்கு பண்றதுன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். கணக்கு பண்றதா சார். உன்னை கணக்கு பண்ண சொல்லல. கணக்கு பாப்போமா? கணக்கா பாப்போம் சார். பாப்போமா? 2 2 கூட்டினா 4. இருக்கட்டும். 4 4 கூட்டினா 8. இருக்கட்டும். 8 8 கூட்டினா 16. இருக்கட்டும் சார். 16 16 கூட்டினா 32. சரி. கரெக்ட் தானே? அப்படின்னா 1,300,000 1,300,000 கூட்டினா என்ன வரும்? எனக்கு கோவம் வரும். அடிச்சு 3 நிமிஷம் அடிச்சு வாங்கியாக்கு பார்க்கறான். ஈஸியா தான் நீ வச்சுட்டு கஷ்டமா தான் கிடையாது. சரி சரி உனக்கு பிடிச்ச விலைக்கு என்னன்னு சொல்லுவாப்போ? எனக்கு பிடிச்சவங்க எப்பவுமே ஆடுதான் சார். ரொம்ப ஆடுதான் பிடிக்குமா? சரி ஆட்டுக்கிட்ட பிடிச்ச 3 விஷயம் சொல்லு. சார் சூப்பரா சொன்னாங்க சார். ஆடு புல்லு தின்றோம். வெரி குட். ஆடு குட்டி புல்லு சாப்பிடும். ஆடு குட்டியோட அம்மா புல்லு சாப்பிடும். ஆடோட பேச்சு புள்ளி சாப்பிடும். ஆடோட கொள்ளு பேச்சு புள்ளி சாப்பிடும். இது யாருக்கும் தெரியாத வரை அதை விடு. இப்ப தண்ணியிலேயே இருக்கிற 5 மிருகத்தை பத்தி சொல்லு. சார் பிரமாதமா சொல்லுவேன் சார். 2 தவளை. வெரி குட். சார் 2 மீன். 1 கப்பை. அப்பனா ஆமா சார். வந்தாலும் எப்பவுமே சாப்பிடலாம். தண்ணியில தான் சாப்பிடுவேன். உங்க குடும்பமே நல்ல குடும்பமா இருக்கும் போல. ஆமா உன்னை இன்னொரு கேள்வி கேட்கிறேன். உனக்கு பிடிச்ச பறவை என்ன? சார் எனக்கு பிடிச்ச பறவை எப்பவுமே காக்கா தான். வெரி குட். நல்லா சொல்லியிருக்கேன். காக்காவை எது உங்களுக்கு பிடிக்கும்? ஏன்னா நம்ம காக்கா நாட்டோட தேசிய பறவை சார். எனக்கு காக்கா தேசிய பறவையா? சார் மாநில பறவை. மாநில பறவையா? சார் டிஸ்ட்ரிக்ட் பறவை. டிஸ்ட்ரிக்ட் பறவையா? சார் நம்ம வேண்டாம் எனக்கு வேண்டாம். பஞ்சாயத்து பறவை சார். கூட பஞ்சாயத்து பறவை நம்மளால முடியாது சாமி. இப்ப அதை ஓகே ஒத்த கால நிக்குது. ஒக்க ஒத்த கால ஒத்த கால தூக்கும் ஒரு கால தூக்கும்போது அந்த கால நிக்கிட்டா. ஒரு கால தூக்கும் போது இதுக்கு யாருக்கும் தெரியாதவரு. அப்ப மனுஷன் எப்ப ஒத்த கால நிப்பான்? மனுஷன் எப்பவும் டெய்லி காலைல அண்டர் போடும்போது ஒத்த கால நிப்பாங்க. டெய்லி காலைல அண்டர் போடும்போது ஒத்த கால நிப்பாங்க. சரி ஆண்ட்ராய்டு போடாதவன் எப்ப நிப்பான்? உங்களை பத்திலாம் எனக்கு தெரியாது. சரி உன்னை இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஒபாமாவை தெரியுமா? தெரியாது சார். வாஜ்பாயை தெரியுமா? ஆதிவாசி தெரியாது சார். மன்மோகன் சிங்கை தெரியுமா? தெரியாது சார். இதெல்லாம் தெரியாம ஏன்னா நீ பள்ளி கொடுத்து வர? நான் சுப்பு தெரியுமா? தெரியாது. சிவசங்கர் தெரியுமா? எந்த சிவசங்கரு? முத்துப்பாண்டியா தெரியுமா சார்? தெரியாதப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியாது? அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாது. ஒபாமா மன்மோகன் சிங் என்னோட ஃப்ரெண்ட் இல்லடா. அதான் நம்ம நாட்டு தேசிய தலைவர்கள்டா. எங்கிட்ட போட்டேன் சார். இப்ப கேள்வி நீங்க என்ன கேட்டீங்கல்ல, இப்ப நான் உங்களை கேள்வி கேட்கிறேன் சார். பதில் சொல்றீங்களா? எந்தையவே கேள்வி கேட்கிற நீ? சார் சிம்பிளா கேளுங்க சார். நான் கேட்கிற கேள்விக்கு தெரியும் தெரியாது பதில் எனக்கே சவால் இல்ல. சார் நான் கேட்கிற கேள்விக்கு தெரியும் தெரியாது பதில் சொன்னா போதும். சரிங்களா? சொல்லு. நீங்க லூசுங்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியுமா தெரியாது? என்னையே கலாய்க்கிற. இந்த கேள்வி இது நீங்க பதில் சொல்ல முடியாது. அடுத்த கேள்வி கேட்கிறேன் சார். இன்னொரு கேள்வி இருக்கியா? நான் என்ன படிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? சார் அதெல்லாம் எப்படி சார்? கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க சார். கேட்டு தோற. ஒரு கோழி ஒரு கோழி 10 முட்டை போட்டுச்சு. 10 முட்டை போட்டுச்சா? அதுல 9